வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம iQOO Neo 6 மொபைலில் கடந்த 3 மாதங்களாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஆஃப்டர் 3 months ரிவ்யூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு 2 weeks பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் iQOO Neo 6 மொபைலில் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிது. அந்த அப்டேட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கிடச்சிது. ஸோ ஆஃப்டர் ஜூன் மந்த் அப்டேட்டுக்கு அப்புறமா இந்த ரிவ்யூ நான் மேக் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கூடிய இந்த பர்டிகுலர் வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த iQOO Neo 6 உடைய செல்ஃபி கேமராலேருந்து ஷூட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ அண்டர் 25,000 ஒரு பெஸ்ட் செல்ஃபி கேமரா வேணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இந்த iQOO Neo 6 மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட காலமாகவே ஒரு 25,000க்கு சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க அமேசானில். ஸோ 25,000 ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து ஒர்த்தான ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 25,000க்கு உங்களுக்கு 8GB RAM 128GB வேரியன்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கிடைக்குது. ஸோ மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா 25,000 ஒரு பெஸ்ட் செல்ஃபி கேமரா Qualcomm Snapdragon 870 அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிப் செட்டு, நல்லா ஆப்டிமைஸ் பண்ண ஒரு சிப் செட்டு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 12 அண்டு FunTouchOS 12 கிடைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் 25,000க்கு இது வந்து உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாயிருக்கு. அண்டு டிஸ்பிளே அப்படின்னும் போது இதில் 2 விஷயங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கிராஷ் இஷ்யூ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃப்ளிக்கரிங் இஷ்யூ. இது 2 பற்றி பேசி ஆகணும். ஸோ அந்த பிளாக் கிராஷ் இஷ்யூ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்க்கான ஏரியா வந்து உங்களுக்கு டார்க்காக தெரியாது, கொஞ்சம் ஒயிட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைல்ஸில் இருக்கும், ஒரு சில மொபைல்ஸில் இருக்காது. ஸோ எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. ஒரு நண்பர் வந்து தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்ருக்காரு. ஸோ அது வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எம்ஐ மொபைல்ஸில் நிறையா இருந்திருக்கும். அது ஒரு சில அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் iQOO Neo 6 மொபைலில் எனக்கு தெரிஞ்சு அந்த இஷ்யூ இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் கம்பேர் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு இல்லை. ஒருவேளை நீங்கள் செட்டிங்ஸில் அந்த வீடியோஸ் அண்டு கலர்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ்னு இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கலர்ஸை பற்றி ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ரீன் கலர்ஸு. ஸோ அந்த ஸ்க்ரீன் கலர்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் 3 சாய்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்டு, ப்ரோ அண்டு பிரைட்டு. ஸோ அதில் ஏதாவது ஒரு சிலது நீங்கள் மாற்றி வச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ என் கையில் 2 மொபைல் நான் செக் பண்ணுறேன். ஸோ 2 மொபைல்லையும் உங்களுக்கு 2மே சூப்பர் AMOLED தான். ஸோ 2லேயும் உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பிரைட்னஸ் வச்சுருக்கேன். ஸோ 2த்துலேயும் வீடியோ ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படியே நான் வந்து லைட்ஸ் ஆஃப் பண்ணுறேன். ஸோ லைட்ஸ் ஆஃப் பண்ணனா உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ 2லேயுமே கலர்ஸ் வந்து லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ மேலே இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா iQOO Neo 6, கீழே இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா Realme X50 Pro 5G மொபைல். ஸோ அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா பிரைட்னஸ் லெவலை ஃபுல்லாக கம்மி பண்ணுறேன். ஸோ அப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைட்னஸ் இருக்குது. ஸோ பிரைட்னஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டா இதில் iQOO Neo 6ல் ஒன்றுமே தெரில. பட் Realme X50 Proவில் சூப்பராக தெரியுது.
ஸோ ஆக்சுவலாக iQOO Neo 6ல் படம் ஓடிட்டு தான் இருக்குது. பட் பிரைட்னஸ் வந்து நான் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன். அதில் வந்து லைட்டாக தான் தெரியுது. பட் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டராக தெரியுது. ஸோ உங்கள் கண்ணுக்கு நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பிளாக் கிராஷ் இஷ்யூ எனக்கு தெரிஞ்சு 2 மொபைல்லையுமே கிடையாது. பட் ஸ்க்ரீன் ஃப்ளிக்கரிங் இஷ்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பர்டிகுலர் iQOO Neo 6ல் இருக்குது. அண்ட் ரியல்மியில் அதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ஃப்ளிக்கரிங் இஷ்யூ மட்டும் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரியல்மி X50 ப்ரோலையும் ரொம்பவே வந்து லைட்டாக தெரியுது, ஒன்றுமே கண்ணுக்கு தெரில. ஸோ அதில் ஏதோ பிரைட்னஸ் கம்மி பண்ணதில் ஏதோ பிரச்சனை இருக்குது. பட் iQOO Neo 6ல் பிரைட்னஸ் லெவல் நல்லாவே வேலை செய்யுது. பட் ரியல்மி X50 ப்ரோவில் பிரைட்னஸ் லெவலில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஏதோ அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாது, ஏன்னா அது பழைய மொபைலு. ஸோ இப்போ நான் வந்து ஆட்டோ அப்டேட் கொடுத்துட்டேன். ஸோ ஆட்டோ அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மொபைலுமே வந்து ஸோ ரெண்டுமே நல்லா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 மொபைலுமே என் கையில் தான் இருக்குது. 2 மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிரைட்னஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ ஆட்டோ பிரைட்னஸ் வச்சுருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. கலர்ஸ் மட்டும் இதில் கொஞ்சம் டார்க்கு, கொஞ்சம் அதாவது திக்னஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. கலர்ஸ் பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் கலர்ஸ் கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதை தவிர வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து டார்க் மோடை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ஃப்ளிக்கரிங் வந்து நல்லாவே தெரியும். அது வந்து iQOO Neo 6ல் இருக்குது. பட் ரியல்மி X50 ப்ரோவில் லைட்டாக தான் இருக்குது, அது அந்தளவுக்கு தெரியல. iQOO Neo 6ல் நல்லாவே தெரியுது. ஸோ அதை நீங்கள் பிரைட்னஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா அது தெரியாது. ஸோ உங்களுடைய அந்த கலர் செட்டிங்ஸில் ப்ரோ வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கிடைக்கும், ஸ்டாண்டர்டை வச்சிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கிடைக்கும். ஸோ அது மூணுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அதே மாதிரி செட்டிங்ஸில் நீங்கள் டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஸ்க்ரீன் கலர்ஸ் இல்லாமல் வேறு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூடியூப்பு அண்ட் நெட்ஃப்ளிக்ஸு மற்ற வீடியோஸ் இது எல்லாத்துலேயும் எனேபிள் பண்ணி வச்சிங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விஷுவலில் நல்லா கிளாரிட்டியாக சூப்பராக காமிக்கும். ஸோ அதை மாதிரி நீங்கள் வச்சு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த பிளாக் கிராஷ் இஷ்யூஸ்லாம் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மொபைலில் இல்லை, நானும் நிறையா சர்ச் பண்ணிவிட்டேன். இந்த பிளாக் கிராஷ் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் iQOO Neo 6ல் கிடையாது. பட் டிஸ்பிளேல உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃப்ளிக்கரிங் இஷ்யூஸு இந்த பர்டிகுலர் மொபைலில் இருக்குது. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண iQOO 7 மொபைலில் அது கிடையாது. அதை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து கிடையாது. ஸோ லைட்டாக அந்த ஃப்ளிக்கரிங் இருக்குது. அது நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொம்பவே டிம் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அந்த ஃப்ளிக்கரிங் தெரியும். அது நீங்கள் இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதும் தெரியும், நார்மலாக கண்ணால் பார்க்கும்போது அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ இது இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இது வந்து மிகப்பெரிய குறைபாடுன்னு கேட்டிங்கன்னா இது அந்தளவுக்கு ஒன்றும் குறைபாடாக சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம், அப்படி இல்லைன்னா நாட் ஏ பிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் வந்து ஒரு 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எந்த மொபைல் வாங்கினாலும் இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய குறைபாடு கிடையாது. ஸோ அடுத்ததாக பேட்டரி பர்ஃபார்மன்ஸுக்கு வரும். பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மொபைலில் இப்போ வரைக்கும் எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டேன், லேட்டஸ்ட் அப்டேட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் மட்டும் ஒரு சில அப்டேட்ஸில் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் இப்போ எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூவும் எனக்கு அந்தளவுக்கு கிடையாது. ஸோ எப்பயாவது லைட்டாக வார்ம் ஆகிற ஒரு சில ஃபீலிங் தான் இருக்கும். அதர்வைஸ் ஹீட்டிங் இஷ்யூ எனக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13.1.12.4 இந்த வெர்ஷன் தான் என்னுடைய மொபைலில் இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4700 mAh கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட் சார்ஜர் இருக்குது. அது ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏற்றிடும். எப்படி பார்த்தாலும் ஒரு 40 மினிட்ஸில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஏறிடும். நீங்கள் ஹெவி யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 டே பேட்டரி லைஃப் தாராளமாக வரும். லைட் யூஸராக இருந்தால் எப்படி பார்த்தாலும் 1.5 days உங்களுக்கு பேட்டரி லைஃப் வரும். அண்டு கேமரா பர்ஃபார்மன்ஸ் எடுத்துன்னா செல்ஃபி கேமரா 16 MP செல்ஃபி கேமரா ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் ரியரில் இருக்கக்கூடிய 64 MP கேமரா OIS சப்போர்ட்டோட இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பட் கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே, இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் செல்ஃபி கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் செல்ஃபி வந்து ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ செல்ஃபியில் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அதாவது 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இதை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமரா மொபைல் எனக்கு தெரிஞ்சு இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
பட் செல்ஃபியில் ஒரே ஒரு மிகப்பெரிய குறைபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. ஸோ அதனால் வீடியோ ஸ்டேபிளாக இருக்காது. அதே மாதிரி செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா அந்த விவோக்கே உரியான ஒரு செல்ஃபி உங்களுக்கு கொடுத்துரும். அதாவது உங்கள் ஃபேஸில் வந்து அந்த கண்ணுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கருவளையம்லாம் வந்து மறைச்சிரும். ஸோ அது ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அந்த விதத்தில் செல்ஃபி வந்து ஒரு விவோ மொபைலில் எப்படி இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதில் நல்லாயிருக்கும். விவோவில் ஒரு காஸ்ட்லியான மொபைல் வாங்கினீங்கன்னா எப்படி செல்ஃபி கேமரா ஒர்க் ஆகுமோ அந்த அளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ அதுவும் இப்போ வரைக்கும் எல்லா அப்டேட்ஸும் கொடுத்ததுக்கப்புறமும் சூப்பராகவே இருக்குது. பட் ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஸ்லாம் பூஸ்டப் பண்ணி காமிக்கும். ஸோ அதிலே வந்து நீங்கள் சன்னுக்கு பின்னாடி வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். ஸோ 64 MP கேமராவும் ஷூட் பண்ணியிருக்கேன், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த செக்மெண்ட்டில். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது எல்லாமே வந்து 64 MP கேமராவில் ஷூட் பண்ணது. 64 MP கேமராவில் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் லெவல் நல்லாவே இருக்குது. ஸோ அதில் குறைபாடு எதுவும் கிடையாது. 8 MP அல்ட்ரா வைடும் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கலர்ஸ் மட்டும் லைட்டாக கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லா ஷார்ப்பான இமேஜஸ் கிடைக்குது. ஸோ இமேஜ் குவாலிட்டி உங்களுக்கு அந்த அளவுக்கு உடைய மாட்டுது. நீங்கள் எவ்வளோ தான் ஜூம் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ நான் வாங்கும்போது இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 3 months பிஃபோராக 29,000 சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் 3,000 கார்டு ஆஃபர் கொடுத்தாங்க. 26,000க்கு வாங்கின மொபைல். 26,000க்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒர்த்தான டீல் தான். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 months கிட்ட 25,000 தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 8GB RAM 128GB வேரியன்ட். ஸோ Qualcomm Snapdragon 870 ப்ராசஸரில் ஒரு விவோவில் ஒரு மொபைல் வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலில் தாராளமாக வாங்கலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 12 இருக்கும். நீங்கள் Android 12 அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஸோ அப்டேட்ஸ் கொடுக்காம நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லா விதத்துலையுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலாக தான் இருக்குது. ஸோ ஆஃப்டர் அப்டேட்ஸ், லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் இதில் கால் குவாலிட்டி அண்ட் நெட்வொர்க் இஷ்யூஸ் எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னுடைய மொபைலில் இல்லை. ஸோ ஒரு சில பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் கமெண்ட் செஷனில் சொன்னாங்க. அது ஒரு சில அப்டேட்ஸில் இருக்கலாம், ஒரு சில அப்டேட்ஸில் இல்லாமல் இருக்கலாம். பட் எனக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ் எதுவும் கிடையாது. நெட்டு நல்லாவே வேலை செய்யுது, 5G நல்லாவே வேலை செய்யுது. ஸோ மேக்ஸிமம் நான் வந்து 4K 60 FPS இதில் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ அப்படி ஷூட் பண்ணும்போது எனக்கு லைட்டாக தான் ஹீட்டிங் இஷ்யூஸ் வருது. ஸோ எவ்வளோ தான் நான் வந்து அதிகமாக ஷூட் பண்ணாலும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. நார்மலாக பார்த்தீங்கன்னா 4Kல தான் இருக்குது, 4K 60 FPSல தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து இதில் தான் ஷூட் பண்ணுறேன். ஸோ வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு நீங்கள் யூடியூப்ஸில் போடக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்ஸிமம் எல்லாமே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 4K 60ல் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி அந்த அளவுக்கு கிடையாது. அதுவே 30ல் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி இன்னும் நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது இந்த மொபைலில். ஸோ இதில் டியூல் ஸ்பீக்கர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லாயிருக்கு. IR பிளாஸ்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு டிவி ரிமோட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்டாக 25,000னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்டு புதுசாக லான்ச் பண்ண iQoo Neo 7 Pro வந்து உண்மையிலே வந்து ஒரு டாப் வேரியண்ட் மொபைல். ஸோ அந்த ப்ராசஸருக்காகவே நீங்கள் அந்த மொபைல் வாங்கலாம். ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலும் கூட. எதனாலன்னு கேட்டிங்கன்னா கேமிங்கும் சூப்பராக இருக்குது, டிஸ்பிளேவும் சூப்பராக இருக்குது, அண்டு கேமராவும் சூப்பராக இருக்குது. அது 35,000னா உங்களுக்கு ஆஃபரில் 32,000க்கு அவைலபிள் இருக்குது. 32,000க்கு அந்த iQoo Neo 7 Pro மொபைல் உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். பட் iQoo Neo 7 மொபைல் பார்த்தீங்கன்னா 27,000க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த மொபைல் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த iQoo Neo 7 வாங்குறத விட iQoo Neo 6 பெட்டரான சாய்ஸாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் iQoo Neo 7 வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா அதை விட பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய iQoo Neo 7 Pro வாங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா iQoo Neo 7ல் MediaTek Dimensity 8200 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ MediaTek ப்ராசஸரை விட ஒரு Snapdragon ப்ராசஸர் உங்களுக்கு 25,000ல் பெஸ்ட்டு சாய்ஸு. அண்டு அதே Snapdragon 8+ Gen 1 ப்ராசஸர் 32,000க்கு சூப்பரான சாய்ஸு. ஸோ எது எப்படியோ 25,000 ப்ரைஸ் பாயிண்டில் இது வந்து பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்குது. ஸோ இதை விட பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸ் மொபைல்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இப்போ கேமரா சாம்பிள்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வரைக்கும் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ எல்லா அப்டேட்டுமே கொடுத்துட்டோம். ஸோ இப்போ ஆஃப்டர் அப்டேட்ஸ் லேட்டஸ்ட்டாக இருக்கிறது ஜூன் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த ரியர் கேமரா 64 MP மெயின் கேமரா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. அதாவது கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக தெரியும், நல்லா கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக பஞ்சியான ஒரு கலர்ஸ் அவுட்புட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும்.
டே லைட்டாக இருந்தாலும் சரி, லோ லைட்டாக இருந்தாலும் சரி, லைட்டிங் கம்மியாக இருந்தாலும், நைட் மோட் எனேபிள் பண்ணி எடுத்தாலும், எப்படி எடுத்தாலுமே ரியர் கேமரா அவுட்புட் நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு அட்ராக்டிவாக தெரியும். ஷார்ப்பான இமேஜஸ் நல்ல அவுட்புட் கிடைக்குது. ஸோ ஒரிஜினல் கலரை விட கொஞ்சம் ஒரு படி மேலே கலர்ஸ் கொஞ்சம் தூக்கலாக தெரியும். ஸோ அது வந்து நீங்கள் ஒரிஜினல் கலர் தான் வேணும்னு விரும்புகிறவங்களுக்கு கொஞ்சம் இடிக்கும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக தூக்கலாக நல்லா பஞ்சியான அவுட்புட்டும் கிடைக்கும். பட் 2x 5x ஜூம் பண்ணி எடுத்தாலும் அவுட்புட்ஸ் நல்லா ஷார்ப்பான இமேஜஸ் கிடைக்குது. எந்த அளவுக்கு அதை ஜூம் பண்ணி பார்த்தாலும் இமேஜஸ் குவாலிட்டி எதுவும் உடைய மாட்டுது. ஸோ இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இப்போ வரைக்கும் எத்தனை அப்டேட் கொடுத்தாலும் அதை ஓரளவுக்கு இந்த விவோ iQoo நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நீங்களே இப்போ விசிபிளாக பார்க்கலாம், 5x ஜூம் பண்ணி தான் நிறைய ஸ்னாப்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த 5x ஜூம் பண்ணி எடுக்கக்கூடிய ஸ்னாப்ஸ் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா தூக்கலாக தெரியும். மற்றபடி ஷார்ப்பான ஒரு இமேஜ் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் ரேஞ்ச். அந்த டைனமிக் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த ரியரில் இருக்கக்கூடிய 64 MP கேமரா ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எப்படி ஷூட் பண்ணாலும் உங்களுக்கு டைனமிக் ரேஞ்ச் நல்லாவே இருக்குது. டைரெக்டாக நீங்கள் சன்னை ஷூட் பண்ணிங்கனாலும், சன்னுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் ஏதாவது ஷூட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டைனமிக் ரேஞ்ச் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அந்த கலர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே 64 MP மோடை எனேபிள் பண்ணிட்டு ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கை கொஞ்சம் வாஷ் அவுட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது அப்படியே ஷூட் பண்ணியிருக்கேன். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிக்சரில் பேக்ரவுண்டு அப்படியே வாஷ் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அது 64 MP கேமராவில் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது 8 MP அல்ட்ரா வைடு. 8 MP அல்ட்ரா வைடில் பார்த்தீங்கன்னா கலர் அக்யூரசி கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது கலர்ஸ் வந்து பஞ்சியாக தூக்கலாக கிடையாது, நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வர நிறைய மொபைலில் பார்த்தீங்கன்னா 8 MP அல்ட்ரா வைடே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் 8 MP அல்ட்ரா வைடு இருக்குது. நமக்கு அல்ட்ரா வைடில் ஷூட்ஸ் வேணும்னா நம்ம ஸ்னாப்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்ததாக 16 MP செல்ஃபி கேமராவுக்கு வந்தீங்கன்னா போர்ட்ரேட் மோடில் நல்லாவே பர்ஃபெக்டாக இருக்குது. போர்ட்ரேட் மோட்லேயும் நமக்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணுது. அதுலேயும் 16 MP செல்ஃபி கேமராலே உங்களுக்கு டைனமிக் ரேஞ்ச் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் போர்ட்ரேட் மோட் இல்லாமல் நார்மல் மோடில் ஷூட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு டைனமிக் ரேஞ்ச் நல்லாயிருக்கு. பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் நல்லா கேப்சர் ஆகுது. நம்மளோட ஃபேஸ் டீட்டெயில்ஸும் நல்லாவே டிடெக்ட் பண்ணுது. ஸோ அந்த ஐ ஆட்டோ ஃபோக்கஸ், ஃபேஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரியர் கேமராவோட கம்பேர் பண்ணும்போது செல்ஃபி கேமராவில் கலர்ஸ் அந்தளவுக்கு தூக்கலாக காமிக்கல, கொஞ்சம் லைட்டாக தான் தூக்குற மாதிரி இருக்குது. இருந்தாலும் செல்ஃபியில் லைட்டாக கொஞ்சம் பவுட்ரு போட்ட மாதிரி அந்த ஃபேஸ்லாம் நல்லாவே கிளியராக இருக்கும். உங்களுக்கு அந்த பிளாக் டாட்ஸு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு காஸ்ட்லியான விவோ மொபைல் வாங்கினீங்கன்னா செல்ஃபி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு உங்களுக்கு செல்ஃபி ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து ஸ்டெபிலைசேஷன் இல்லாதது மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய குறைபாடு. அதர்வைஸ் செல்ஃபி கேமரா ரொம்பவே சூப்பர். 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது செல்ஃபி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை விட பெஸ்ட் மொபைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.